ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வீடியோவில் தீபாவளிக்கு ஸ்பெஷலாக நம்ம 1 கிலோ அரிசி மாவை பயன்படுத்தி பொட்டுக்கடலை முறுக்கு செய்ய போகிறோம். சரியான அளவுகளை கொண்டு நம்ம பொட்டுக்கடலை முறுக்கு செய்ய போகிறோம். நீங்கள் இதே அளவில் செஞ்சு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு சூப்பராக முறுக்கு கிடைக்கும். இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா போன வருஷம் தீபாவளிக்கு 1 கிலோ அரிசி மாவை பயன்படுத்தி உளுந்து முறுக்கு செஞ்சுருக்கோம். அந்த வீடியோவோட லிங்க்கையும் நான் உங்களுக்கு டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். அதையும் நீங்கள் செஞ்சு பாருங்கள். இன்றைக்கி நம்ம பொட்டுக்கடலையை வச்சு நம்ம முறுக்கு செய்ய போகிறோம். வாங்க 1 கிலோ அரிசி மாவில் பொட்டுக்கடலை முறுக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். 200 கிராம் பொட்டுக்கடலை இப்போ நான் எடுத்து வச்சுருக்கேன். இந்த பொட்டுக்கடலையை ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா நைஸாக பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு கிலோ பச்சை அரிசி மாவு நான் எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் கடையிலேயே நீங்கள் அரிசி மாவை வாங்கிக்கலாம். அப்படி இல்லைனா வீட்டில் நீங்கள் அரிசி மாவை அரைச்சி கூட எடுத்துக்கலாம். உங்களோட விருப்பம் தான். நீங்கள் எப்படி வேணால் செய்யுங்க. முறுக்கு கண்டிப்பாக நல்லா வரும், டேஸ்ட்டாக இருக்கும். வீட்டில் நீங்கள் முறுக்குக்கு மாவு அரைக்கிறதா இருந்தால் எப்படி அரைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பச்சரிசியை ஒரு 2லேருந்து 3 மணி நேரத்துக்கு நல்லா தண்ணியில் ஊற வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் வெயிலில் போயிட்டு நல்லா நீங்கள் ஒரு துணி போட்டு காய வச்சுருங்க. அரிசியை கையில் அரிசி எடுத்து இப்படி பண்ணும்போது நல்லா உடையணும். அந்த அளவுக்கு நல்லா காஞ்சிருக்கணும். வெயிலில் நல்லா அரிசி நல்லா காஞ்சதுக்கப்புறமா நீங்கள் மிஷினில் கொடுத்து அரைச்சிக்கலாம். அரிசி மாவு அரைக்கிறது கொஞ்சம் கஷ்டமான வேலையாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் கடையிலேயே நீங்கள் பச்சரிசி மாவு 1 கிலோ வாங்கிக்கோங்க. நான் இப்போது 1 கிலோ பச்சரிசி மாவு எடுத்திருக்கேன். மாவு பிசைகிறதுக்கு நல்லா ஒரு அகலமான பாத்திரமாக எடுத்துக்கோங்க. எப்போவுமே நம்ம பார்த்திங்கன்னா மாவு ஐட்டம் யூஸ் பண்ணி குக் பண்ணும்பொழுது ஒரு முறை சலிச்சிட்டு செய்கிறது ரொம்பவே நல்லது. இப்போ நான் அரிசி மாவை சலிச்சுக்கிறேன். அரிசி மாவை நான் சலிச்சு எடுத்துக்கிட்டேன். இப்போ இது கூட அரைச்சி எடுத்து வச்சுருக்கிற இந்த பொட்டுக்கடலை மாவையும் சேர்த்துக்கலாம். 1 கிலோ அரிசி மாவுக்கு நீங்கள் 200 கிராம் பொட்டுக்கடலை எடுத்திங்கன்னா போதும், கரெக்டாக இருக்கும். ரொம்ப அதிகமாக பொட்டுக்கடலை மாவு சேர்த்துட்டிங்கன்னா முறுக்கு உடஞ்சி போயிடும். நம்மளால் கரெக்டாக சுற்றி எண்ணெயில் போட்டு ரவுண்டாக முறுக்கு சுட்டு எடுக்க முடியாது. அதனால் பார்த்து நீங்கள் பொட்டுக்கடலை மாவை சேர்த்துக்கோங்க. பாருங்கள், பொட்டுக்கடலை சலிச்சதில் இந்த மாதிரி கொஞ்சம் ரவம் பதத்துக்கு பொட்டுக்கடலை வந்திருக்கு பாருங்கள். ரொம்பவே முக்கியமான டிப்ஸ் பார்த்தீங்கன்னா முறுக்கு செய்கிறதுல இதுவும் ஒரு டிப்ஸ் தான். அதாவது பொட்டுக்கடலையை நல்லா சலிச்சிட்டு தான் நீங்கள் சேர்க்கணும். இந்த மாதிரி கொரகொரப்பாலாம் பொட்டுக்கடலை இருந்துட்டு அப்படியே நீங்கள் சலிக்காமல் போட்டுட்டீங்க அப்படின்னா முறுக்கு எண்ணெயில் போட்டு எடுக்கும்பொழுது வெடிக்கும். மாவு நல்லா நைஸாக இருக்கணும் முறுக்குக்கு. இந்த மாதிரி எப்போவுமே முறுக்கு செய்யும் போது சலிச்சிட்டு சேர்த்துக்கோங்க அரிசி மாவையும் பொட்டுக்கடலை மாவையும். இப்போ இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன். முறுக்குக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஓமம் சேர்த்து செய்வாங்க. ஓமம் 1 டீஸ்பூன் எடுத்துக்கிட்டு கையில் நல்லா நுணுக்கிட்டு அதுக்கப்புறமா சேர்த்துக்கோங்க. கருப்பு எள் நான் எடுத்து வச்சுருக்கேன். 5 டீஸ்பூன் அளவுக்கு கருப்பு எள் சேர்த்துக்கிறேன். கடைசியாக இது கூட தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். ஒரு தாளிப்பு கரண்டி எடுத்துக்கிட்டு அதில் நான் வெண்ணெயை சேர்த்து உருக்கிட்டு சேர்த்துக்க போகிறேன். நீங்கள் ரூம் டெம்பரேச்சரில் முன்னாடியே எடுத்து வச்சுருந்தீங்க அப்படின்னா அப்படியே வெண்ணெயை சேர்த்துக்கலாம். கொஞ்சம் இப்போ நான் லேட்டாக எடுத்து வச்சதுனால கொஞ்சம் கெட்டியாக இருக்குது வெண்ணெய், மாவோட சேர்த்து பிசைய முடியாது. அதனால் நான் உருக்கிட்டு சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி நல்லா ஸ்பூன் ஃபுல்லாக வெண்ணெயை 5 ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்க போகிறேன். நீங்கள் வெண்ணெய்க்கு பதிலாக எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்க்கும்போதும் நல்லா சூடு பண்ணிவிட்டு எண்ணெயை சேர்த்துக்கோங்க. ஒரு 7-8 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த வெண்ணெயை உருக்கிட்டு நம்ம சேர்த்துக்கலாம். மாவோட சேர்த்து இது எல்லாத்தையும் நல்லா கலந்து கொடுத்துக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம உருக்கிற வெண்ணெயை சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து கொடுத்தாச்சு. இப்போது வெண்ணெயும் பார்த்தீங்கன்னா நான் உருக்கி எடுத்துக்கிட்டேன். இப்போ இந்த உருக்கின வெண்ணெயை சேர்த்துக்கிறேன். ரொம்ப வெண்ணெயை சூடு பண்ணக்கூடாது. லைட்டாக உருக்கி எடுத்துகிட்டு நம்ம சேர்த்துக்கிட்டால் போதும். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். குறைஞ்சது ஒரு 5 நிமிஷமாவது மாவோடு சேர்த்து நல்லா இந்த வெண்ணெயை கலந்து கொடுத்துருங்க. வெண்ணெயை சேர்த்ததுக்கு அப்புறமா மாவை ஒரு 5 நிமிஷத்துக்கு நான் நல்லா கலந்து கொடுத்துக்கிட்டேன். இப்போது தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மாவு பிசைஞ்சிக்கலாம். தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மாவு நான் பிசைஞ்சிக்கிட்டேன். நம்ம விரலை வச்சு ப்ரெஸ் பண்ணும்போது இந்த அளவுக்கு நல்லா ஈஸியாக மாவு உள்ளே போகணும். அப்போ தான் முறுக்குழாயில் போட்டு நம்மளால் முறுக்கு பிழி எடுத்துக்க ரொம்ப ஈஸியாக இருக்கும். ரொம்ப இலக்கமாகவும் மாவு பிசைஞ்சிடாதீங்க. எண்ணெயில் போட்டு முறுக்கு சுடும்பொழுது ரொம்ப எண்ணெய் அதிகமாக குடிச்சிரும். நம்ம லைட்டாக விரலை வச்சு ப்ரெஸ் பண்ணும்பொழுது இப்படி ஈஸியாக மாவு உள்ளே போகணும். இதுதான் சரியான பதம்.
கொஞ்சம் டைம் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக தான் எடுக்கும். ஏன்னா நம்ம 1 கிலோ அரிசி மாவு எடுத்துருக்கிறதுனால கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக மாவு வந்து கொஞ்சம் பொறுமையாக தான் நம்ம வந்து பிசைஞ்சு எடுக்க முடியும். இவ்வளோ மாவு நம்ம அப்படியே விட்டுட்டோம்னா எல்லா முறுக்கும் செஞ்சு முடிக்கிறதுக்குள்ளே கொஞ்சம் கொஞ்சமாக மாவு வந்து காஞ்சி வந்துகிட்டே இருக்கும். அதனால் நீங்கள் ஒரு காட்டன் துணி எடுத்துக்கிட்டு அந்த துணியை தண்ணியில் போட்டு நல்லா நனைச்சிட்டு கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த துணியை வந்து இந்த மாவு மேலே இப்படி மூடி வச்சுருங்க. முறுக்கு செய்யும்பொழுது மட்டும் கொஞ்சம் கொஞ்சமாக இப்படி மாவை எடுத்து நீங்கள் நல்லா ஒரு முறை கைகளால் பிசைஞ்சிக்கிட்டு அதுக்கப்புறம் நல்லா இந்த மாதிரி உருளையாக உருட்டி நம்ம முறுக்குழாயில் போட்டு முறுக்கு செஞ்சுக்கலாம். நம்ம நார்மலாக முறுக்கு செய்கிற டிசைன் தான் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து ஸ்டார் டிசைன் வேணுன்னா கூட நீங்கள் அந்த டிசைன் எடுத்துக்கலாம். உங்களுக்கு எந்த டிசைனில் முறுக்கு வேணுமோ அதை எடுத்துக்கோங்க. எப்போவுமே மாவு போடுறதுக்கு முன்னாடி முறுக்குழாயில் நல்லா எண்ணெயை வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. ஒரு 2-3 முறை மாவு போட்டு திரும்பவும் வந்து பார்த்திங்கன்னா எண்ணெயை தடவிட்டு அதுக்கப்புறமா மாவு போடுங்க. அப்பப்போ இந்த மாதிரி பண்ணிவிட்டு மாவு போடும்போது ஈஸியாக இருக்கும் ப்ரெஸ் பண்ணுறதுக்கு. இந்த மாதிரி மாவை நல்லா உருளையாக உருட்டிட்டு அதுக்கப்புறமா முறுக்குழாயில் போட்டுக்கோங்க மாவை. அனுபவம் இருக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா எண்ணெயிலே வந்து முறுக்கு பிழிஞ்சு விட்டுக்குவாங்க. ஒரு சிலருக்கு அந்த மாதிரி பண்ண வராது. அப்படி இருக்கும்பொழுது நீங்கள் இந்த மாதிரி ஒரு கரண்டி எடுத்துக்கோங்க. இல்லைனா இந்த மாதிரி ஒரு வடிகரண்டி கூட இருக்கும் பார்த்தீங்களா, இது கூட எடுத்துக்கோங்க. நல்லா பெருசாக வந்து சுடுறதுக்கு முறுக்கு சின்ன சின்னதாக இருந்தால் போதும் நினச்சிங்கன்னா இந்த மாதிரி ஒரு கரண்டியை எடுத்துகிட்டு நீங்கள் பின்னாடி வந்து எண்ணெயை நல்லா தடவிட்டு அதுக்கப்புறமா முறுக்கு வந்து பிழிஞ்சிக்கணும். அப்போ தான் ஒட்டாமல் எண்ணெயில் வந்து விழும். உங்களுக்கு எந்த சைஸுக்கு முறுக்கு சுற்ற முடியுமோ அந்த சைஸுக்கு நீங்கள் சுற்றிக்கோங்க. கடாயில் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். எண்ணெய் வந்து பார்த்தீங்கன்னா காஞ்சிருச்சா இல்லையான்னு சொல்லிவிட்டு கொஞ்சமாக மாவு போட்டு பாருங்கள். இப்போ எண்ணெய் வந்து நல்லா காஞ்சி வந்துருச்சு. மாவு போட்டதுமே மேலே வந்து எழும்பி வரணும். அந்த அளவுக்கு எண்ணெய் காஞ்சா போதும், கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம சுற்றி வச்சுருக்கிற இந்த மாவை வந்து எண்ணெயில் போட்டுக்கலாம். எண்ணெய் வந்து பார்த்தீங்கன்னா காஞ்சதுக்கப்புறமா ரொம்ப ஃபுல்லாக வச்சுக்காதீங்க, கொஞ்சம் லைட்டாக குறைச்சிக்கோங்க. ரொம்ப தீ ஃபுல்லாக வைக்கும் போது சீக்கிரமாக முறுக்கு வந்து கலர் மாறிடும், ஆனால் வெந்திருக்காது. நீங்கள் வந்து கடாய் ஃபுல்லாக முறுக்கு போட்டு எல்லாம் வெந்ததுக்கப்புறமாலாம் எடுக்கவே முடியாது. எப்போவுமே முறுக்கு செய்யும் பொழுது ஒரு முறுக்கு போடுறோமா அது வந்து வெந்த உடனே எடுத்துகிட்டு அடுத்த ரவுண்டு நீங்கள் மாவு சுற்றி எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கிட்டே இருங்க. அப்போ சீக்கிரமாக ஆகும். அப்பப்போ திருப்பி போட்டுக்கிட்டே இருக்கலாம். அப்போ தான் 2 பக்கமும் முறுக்கு நல்லா வெந்து வரும். கரண்டியில் மாவை சுற்றி விட்டதுக்கப்புறமா நல்லா அந்த ஓரங்களை வந்து ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி பிரிஞ்சு வராமல் இருக்கும். பாருங்கள், இது நல்லா பிரியாமல் இருக்குது. நல்லா நம்ம ப்ரெஸ் பண்ணதுனால முறுக்கு நல்லா பிரியாமல் வந்திருக்கு. நம்ம முதல்ல போட்ட முறுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லா வெந்து அந்த கொதியெல்லாம் அடங்கி வந்துருச்சு பாருங்கள். இப்போ நம்ம எடுத்துக்கலாம். நம்ம எண்ணெயில் போடும்போது இந்த மாதிரி நல்லா கொதிச்சிட்ருக்கும். வெந்துருச்சுன்னா இந்த மாதிரி கொதி அடங்கிடும். ரொம்ப கலர் மாற வரைக்கும் விட்டுறாதீங்க. கொஞ்சம் ஓரளவுக்கு கலர் மாறிச்சினாலே போதும், எடுத்துடலாம். இப்போ ஒரு முறுக்கு எடுத்ததுமே திரும்பவும் நீங்கள் இந்த மாதிரி கரண்டியில் மாவை பிழிஞ்சிட்டு நல்லா இந்த ஓரங்கள் எல்லாத்தையும் நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா எண்ணெயில் போட்டுக்கோங்க. இப்படி ஒவ்வொரு முறுக்காக எடுக்க எடுக்க அடுத்தடுத்த முறுக்கை நீங்கள் போட்டுகிட்டே இருந்தீங்கன்னா சீக்கிரமாக ஆகும். அப்பப்போ முறுக்கை மட்டும் திருப்பி கொடுத்துக்கிட்டே இருங்க. அப்போ தான் 2 பக்கமும் நல்லா வெந்து வரும். இதே மாதிரி எல்லா மாவையும் நம்ம கரண்டி பின்னாடி நல்லா ரவுண்டாக சுற்றி எண்ணெயில் போட்டு முறுக்கு செஞ்சு எடுத்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், 1 கிலோ அரிசி மாவை வச்சு நம்ம சூப்பராக முறுக்கு வந்து தீபாவளிக்கு ரெடி பண்ணிட்டோம். நான் சொன்ன இதே அளவுகளை கொண்டு நீங்கள் வந்து பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நல்லா மொறுன்னு சூப்பராக முறுக்கு வந்து கிடைக்கும். இந்த மாதிரி சைஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு முறுக்கு 50 முறுக்கு வந்துச்சு. எனக்கு நல்லா பெருசாக நான் வந்து முறுக்கு செஞ்சுருக்கேன் பாருங்கள். கொஞ்சம் நீங்கள் மீடியம் சைஸில் பண்ணும்பொழுது உங்களுக்கு அதிகமான அளவு முறுக்கு கிடைக்கும். இவ்வளோ பெருசாக பண்ணியே எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1 கிலோ அரிசி மாவுக்கு 50 முறுக்கு வந்து கிடைச்சிது. நல்லா மொறுன்னு சூப்பராக வந்திருக்கு முறுக்கு பாருங்கள். சும்மா தொட்டாலே போதும் நல்லா மொறுன்னு இருக்கும். லைட்டாக தொடும்போதே உடஞ்சி விழும். ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதே அளவுகளை கொண்டு நீங்கள் உங்களுடைய வீட்டில் முறுக்கு செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போல் நிறைய ரெசிபீஸ் பார்க்க தமிழ் ஃபுட் மசாலா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.